Hello students, welcome back to my channel. நம்ம பார்க்க போற topic data handling using pandas chapter 1 python pandasல data frame attributes பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம previous videosல data frame எப்படி கிரியேட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணலாம் அப்படிங்கற மெத்தட்ஸை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த வீடியோல data frame attributes பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த வீடியோ ஃபுல்லாமே CBSE class 12 informatics practices எடுத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம இந்த 12 attributes பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இந்த attributesல இருந்து கண்டிப்பா 2 1 மார்க் क्वेश्चंस கேக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆல்ரெடி ஒரு டேட்டா ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த இங்கே டேட்டா ஃப்ரேமை எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுருக்கேன், ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆட்ரிபியூட் செக் பண்ண போகிறோம். ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றதுனால டாட் போட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம், ரைட்? ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுற இடத்துல டாட் போட்டு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்கணும், ரைட்? ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது ஃபங்க்ஷனாக போயிடும். இது வந்து ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றனால ஜஸ்ட் இண்டெக்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும், ரைட்? ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரோ லேபிள்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணோம், ரைட்? ஸோ கொடுத்துருக்க கிவன் டேட்டா ஃப்ரேமில் ஸோ ரோ வேல்யூஸ் மட்டும் தான் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும். நேமு, ஏஜ், ஜெண்டர்னு சொல்லி அதை ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். வித் டேட்டா டைப்போட டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கூட நம்மளுக்கு கேட்கும் போது அவுட்புட் கரெக்டாக எழுத தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. செகண்ட் அட்ரிபியூட் காலம். ஸோ டேட்டா ஃப்ரேமை டிஸ்ப்ளே பண்ணுறதுல டாட் கொடுத்து காலம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குது அப்படின்றதையும் லிஸ்ட் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். ஸோ இதோட டேட்டா டைப்பும் ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இண்டெக்ஸை செக் பண்ணுறதுக்கு டாட் இண்டெக்ஸ் கொடுப்போம், காலமை செக் பண்ணுறதுக்கு டாட் காலம்ஸ் கொடுப்போம். ஓகேவா? தேர்ட் அட்ரிபியூட் ஆக்சஸ், ரைட்? ஸோ நம்மளுக்கு இண்டெக்ஸை வந்து 0 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆக்சஸ் இஸ் ஈக்குவல் டு 0, காலம் வந்து ஆக்சஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லுவோம். ஸோ தனித்தனியாக நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு டாட் இண்டெக்ஸ்ன்னு சொன்னால் இண்டெக்ஸ் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணோம், டாட் காலம்ஸும் கொடுத்தா காலம் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணோம். இப்போ ரெண்டுமே சேர்த்து டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல டாட் பக்கத்தில் ஆக்சஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இண்டெக்ஸில் ரோ ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு இண்டெக்ஸில் நம்மளுக்கு காலம்ஸை வந்து டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் அட்ரிபியூட் டேட்டா டைப்ஸ். எஸ் வரும், டேட்டா டைப் கிடையாது, டேட்டா டைப்ஸ். இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நம்ம டிஸ்ப்ளே பண்ணுற இடத்துல டி டைப்ஸ்ன்னு சொல்லி நம்ம டைப் பண்ணணும், ரைட்? டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்ன அப்படின்னா ரிட்டன் தி டி டைப் ஆஃப் டேட்டா இன் அ டேட்டா ஃப்ரேம், ரைட்? ஸோ அதோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும், ரைட்? மார்க்கெட்டிங் அப்படின்ற காலமோட டேட்டா டைப் ஆப்ஜெக்ட், சேல்ஸ்ன்ற காலமோட டேட்டா டைப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓவராலாக அந்த டேட்டா டைப் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு டேட்டா டைப் இருக்கும். ஸோ அப்போ நம்ம டேட்டா டைப் மட்டும் செக் பண்ணணும் அப்படின்னா டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லி ஆட்ரிபியூட்ஸ் ரன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் அட்ரிபியூட் சைஸ். ஸோ டேட்டா ஃப்ரேம் டிஸ்ப்ளே பண்ணுற இடத்துல டாட்டு சைஸுன்னு சொல்லி கொடுக்கணும், ரைட்? ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்டிஜர் ஃபார்மேட்டில் தான் டேட்டாஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணோம், ரைட்? ஸோ இந்த இன்டிஜர் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் இந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்கிறத தான் நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டும், ரைட்? ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறது தான் இது. இங்கே பாருங்கள் 2 4 6 டோட்டலாக 6 எலமெண்ட்ஸ் வந்து இருக்கனால இங்கே நமக்கு சைஸ் வந்து 6ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அட்ரிபியூட்ஸ் ஷேப், ரைட்? ஸோ டேட்டா ஃப்ரேம் டிஸ்ப்ளே பண்ணுற இடத்துல ஷேப்புன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது ரிட்டர்ன் பண்ணுற ஃபார்மேட் இது டியூப்பிள்ஸ் ஃபார்மேட்டில் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஃபஸ்ட்டு கொடுக்குற வேல்யூஸ் ரோ, செகண்ட் கொடுக்குற வேல்யூஸ் வந்து காலம். அப்போது இதில் 3 ரோஸ் இருக்குது, 2 காலம்ஸ் இருக்குது. இதுதான் ஷேப்போட ரெப்ரசன்டேஷன், ரைட்? சைஸும் இன்டிஜர் ஃபார்மேட்டில் ரிட்டர்ன் பண்ணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷேப் நமக்கு டியூப்பிள்ஸ் ஃபார்மேட்ஸில் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ஸோ நம்ம டேட்டா ஃப்ரேம்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் வந்து செக் பண்ண போகிறோம். அதுதான் நெக்ஸ்ட் கான்செப்ட். 7th ஒன் வேல்யூஸ், ரைட்? ஸோ இங்கே டிஸ்ப்ளே பண்ணுற இடத்துல வேல்யூஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணணும், ரைட்? ஸோ இது எப்படி நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா அரேயாக நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். நம் பிஒய் அரேஸ், ரைட்? ஃபஸ்ட்டு ரோவை, ரைட்? ஃபஸ்ட் ரோவில் இருக்க டேட்டாஸை எடுத்து ஒரு லிஸ்ட்டாக போட்டுட்டு கம்மா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ரோவில் இருக்க டேட்டாஸ் எடுத்து நம்மளுக்கு லிஸ்ட்டாக கொடுத்துரும், ரைட்? அதுக்கடுத்த ரோவை எடுத்து நம்மளுக்கு லிஸ்ட்டாக வந்து டிஸ்ப்ளே பண்ணிவிட்டு ஹோலுக்கு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுரும். இதோட மீனிங் என்ன அப்படின்னா நம் பிஒய் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா ஃப்ரேம் சொல்லுவாங்க, ரைட்? ஸோ அரே ஃபார்மேட்டில் தான் நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும்.
நெக்ஸ்ட் attribute empty, ரைட். ஸோ empty அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஹோல் டேட்டா செட்டில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே எம்டியாக இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் எம்டின்னு சொல்லும். ஸோ நான் இங்கே ஒரு நன் வேல்யூஸ் கூட கொடுத்துருக்கேன். ஸோ ஏதாவது நன் வேல்யூஸ் இருந்தாலும் இது எம்டின்னு சொல்லி சொல்லாது. ஓகேவா? ஸோ இங்கே நாங்கள் டாட் கொடுத்துட்டு எம்டியா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். செக் பண்ணி பார்க்கும்போது ஃபால்ஸ்ன்னு சொல்லும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எம்டியோட ரிட்டன் டைப்பு ஃபால்ஸ். நெக்ஸ்ட் attribute n டைமென்ஷனல். இது என்ன டைமென்ஷனல் ஆஃப் டேட்டாஸை டிஸ்பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். ரைட், இது 2 டைமென்ஷனல். ஆல்ரெடி நமக்கு தெரியும் டேட்டா ஃப்ரேம் அப்படின்னாலே 2 டைமென்ஷனல் டேட்டா ஸ்ட்ரக்சரில் தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இது மேக்ஸிமம் 2ன்னு சொல்லி மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் attribute டிரான்ஸ்போஸ், ரைட். டீன்னு சொல்லி தான் கொடுப்போம், கேபிட்டல் டி கொடுப்போம், இல்லை டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ நம்ம இங்கே டீன்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா ரோவை காலமாகவும் காலமாக ரோவாகவும் சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இது. ரைட். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ரைட், நம்மளுக்கு காலம்ஸ் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்ன்னு சொல்லி இருந்துச்சுங்களா? ரைட். ஸோ இப்போ வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும்போது மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் வந்து ரோவாக இருக்குது. ரைட். ஏஜ், நேம், ஜெண்டர் வந்து காலம்ஸ் ஆயிடுச்சு. ரோவை காலமாகவும் காலமாக ரோவாகவும் சேஞ்ச் பண்ணிடும். நெக்ஸ்ட் attribute கவுண்ட். இந்த கவுண்ட்டை மட்டும் நம்ம செக் பண்ணும்போது 3 ப்ராப்பர்ட்டிஸை வச்சு செக் பண்ணுவோம். ரைட். ஸோ இந்த கவுண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம ரோ வைஸாக கவுண்ட் பண்ண போகிறோமா காலம் வைஸாக கவுண்ட் பண்ண போகிறோமா அப்படின்றது. கவுண்ட் நான் NA செல்ஸ் ஃபார் ஈச் காலம் ஆர் ரோ கவுண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கவுண்ட் ஆஃப் பேராமீட்டருக்குள்ளே நம்ம ஆக்சஸ் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஆக்சஸ் 0ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அது ரோ, ஆக்சஸ் 1ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அது காலம். ஓகேவா? ஸோ இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்களா, ஆக்சஸ் 0 ஆர் இண்டெக்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ ஆர் ஆக்சஸ் 1ன்னு சொல்லி கொடுக்கலாம், இல்லை காலம்ஸ்ன்னு கூட கொடுக்கலாம். டிஃபால்ட்டாக 0 அப்படின்னு சொல்லி இருக்கும். ரைட். அதை எதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இண்டெக்ஸஸை தான் மென்ஷன் பண்ணோம். ஸோ நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேல்யூ ஆஃப் நன்னு, NAT அண்டு ஆப்ஷனலி நம்பிஒயில் நம்ம யூஸ் பண்ணுற NAN நன் வேல்யூஸ் இதையெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணுறோமா? ரைட். ஸோ நான் NAN வேல்யூஸை மட்டும் தான் கவுண்ட் பண்ணி சொல்லுவோம், நன்னையும் கேத்து கவுண்ட் பண்ணி சொல்லாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பியூராக இருக்கிற டேட்டாஸில் நன் வேல்யூஸோடு நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அது மீனிங்லெஸ். ஸோ நன் வேல்யூஸாக தான் நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கவுண்ட்டு. சப்போஸ் நான் இந்த இடத்துல வந்து ஒன்றுமே மென்ஷன் பண்ணாமல் நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு மார்க்கெட்டிங்ன்ற காலமில் 3 வேல்யூஸ் வந்து இருக்குது, சேல்ஸ்ன்ற காலமில் எனக்கு 2 வேல்யூஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுதா? ரைட். இதே இடத்துல நான் வந்து 0 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாலும் இது இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் எனக்கு கவுண்ட் பண்ணி சொல்லும். ரைட். அதே மாதிரி தான் மார்க்கெட்டிங் 3யும் சேல்ஸ் 2ன்னு சொல்லி நம்மளுக்கு மென்ஷன் பண்ணும். ரைட். இதே பிளேஸில் நான் இப்போ 1ன்னு சொல்கிறேன் அப்படின்னா காலமை வச்சு நம்மளுக்கு கவுண்ட் பண்ணும். ரைட். ஸோ ஏஜ் வந்து 1 தான் இருக்குது, ஏன்னா இங்கே ஒரு ஏஜில் வந்து நன்னு வேல்யூ இருக்கா. ஸோ ஏஜில் 1 தான் இருக்குது, நேமில் 2, ஜெண்டரில் 2ன்னு சொல்லி காலம் வைஸாக கவுண்ட் பண்ணும். ரைட். ஸோ இதே பிளேஸில் ஆக்சஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கவுண்ட் பண்ணி சொல்லும். ரைட். இதுவே ஆக்சஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னா இது வந்து காலமை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கவுண்ட் பண்ணி கொடுக்கும். இதை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம்.